ஹாய், நான் தான் உங்கள் டிடியோஸ். வெல்கம் டு தமிழ் டப் ஸ்டுடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஆர்ஐபிடி, ரெஸ்ட் இன் பீஸ் டிபார்ட்மெண்ட். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு குண்டு அரக்கனை துரத்திட்டு ஓடுறாரு. இவர் தான் நம்ம ஹீரோ இல்லை, ஹீரோவோட பார்ட்னர். இவர் தான் நம்ம ஹீரோ ரயன் ரெனால்ட். இவரோட பேர் நிக். நம்ம ஹீரோ நைட் அவரோட தோட்டத்தில் தங்கம், கோல்டு நிறையா பிளேட்டாக வச்சுருக்காரு. அதை ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்சிட்டாரு. அதுக்கு மேலே ஒரு ஆரஞ்சு செடி நட்டுட்டாரு. அடுத்த நாள் ஹீரோவோட ஒய்ஃப் அதை பார்த்துட்டு, என்ன புதுசாக ஆரஞ்சு செடிலாம் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஹீரோயின் கிட்ட, நீ சந்தோஷமாக இருக்கியா, உனக்கு வீடு வாசல் பெருசாக வேணாமான்னு கேட்குறாங்க. ஹீரோயின், எனக்கு தேவையானது என் கண் முன்னாலே இருக்குது, எனக்கு எதுவும் வேணான்னு சொல்கிறாங்க. இப்படி பேசிட்டு ஹீரோ பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் அழகாக வேலைக்கு போகிறாரு. ஹீரோயின் ஜாகிங் போகிறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடத்துல ஹீரோவோட பார்ட்னர் இவர் தான். நீ நம்ம கிடைச்ச தங்கத்தை என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறாரு. இவங்க ஒரு இடத்துக்கு ட்ரக்ஸ் இருக்கிறதா தகவல் கிடச்சி வந்திருக்கோம். அங்கே போய் பார்த்தா தங்கம் கிடச்சிருக்கோம். அதை ஹீரோவும் ஒரு தோட்டத்தில் வச்சுருப்பார். ஹீரோ அவரோட பார்ட்னர்கிட்ட, எனக்கு அந்த தங்கம் வேணாம், நீயே வச்சுக்கோ, நான் யார்கிட்டும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் பார்ட்னர் கொஞ்சம் தயக்கத்தோடு இருக்கான். அதுக்குள்ளே தகவல் கிடச்சி யாரோ காசரா அவனை பிடிக்க காரில் வேகமாக போகிறாங்க. ரெண்டு பேரும் ஹீரோயிசத்தோட போகிறாங்க. ஷூட்டிங்லாம் நிறையா நடக்குது. ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் அவன் தப்பிச்சிட்டான், அந்த காசர். பின்னால் ஹீரோவோட பார்ட்னர் வந்து, என்னால் அந்த தங்கத்தை விட முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை சுட்டு தள்ளி துரோகம் பண்ணிட்டான். ஹீரோ மேலே இருந்து கீழே விழுந்து செத்துட்டாரு. அப்போ எல்லாம் பாஸ் ஆகுது. ஹீரோ ஸ்லோவாக வெளில வந்து வானத்துக்கு போகிறாரு. இங்கே ஏகப்பட்ட ஆன்மாக்கள் வானத்துக்கு போயிட்டு இருக்கு. நிறையா போர்ட்டல் இருக்குது. ஹீரோ நடுவில் ஒரு ப்ளூ கலர் போர்ட்டல் மாதிரி தெரியுது. அதில் போகிறாரு. அங்கே ஒரு லேடி இருக்காங்க. நாங்கள் தான் ஆர்ஐபிடி டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு 100 வருஷத்துக்கு வேலைக்கு எடுக்க போகிறோம். இறந்து தப்பிச்சு போன ஆன்மாவை பிடிச்சி கூப்பிட்டு வர்றது தான் எங்களோட வேலை. ஆனால் திரும்ப பூமிக்கு போய் நீ நினைக்கிறதா நடக்காது, நீ செத்து போயிட்ட, நாங்கள் உன்னை வேலைக்கு எடுக்கிறோம். ஜட்மெண்ட் டே அப்போது நீ செஞ்ச தப்புலேருந்து உன்னை என்னால் காப்பாற்ற முடியும், ஆனால் எனக்கு வேலை செஞ்சால் மட்டும் அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. இவங்க கடவுளுக்கு வேலை செய்கிறாங்களா என்னன்னு படத்துலேயே சரியாக சொல்லலை. ஹீரோ நெஞ்சில் ஒரு பேட்ச் தானாக விழுது. இவங்க இப்படி பேசிட்டு நடந்து போகக்குள்ள நிறைய ஆன்மா இருக்குது. இவங்களாம் பூமியில் இருந்தால் பூமி அழுகி போயிடும், குளோபல் வார்மிங் நடக்குமோ இந்த லேடி சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பேர் சாகிறாங்களாம், அவங்கள பிடிச்சி கூப்பிட்டு வர ஆள் கம்மியாக தான் இருக்காங்களா. இங்கே ஆஃபீஸை காட்டுறாங்க. இங்கே ஒரு அரக்க ஆன்மா தப்பிச்சு ஓட பார்க்குறா. அதை ஒருத்தர் மாசாக சுட்டு தள்ளுறாரு. இவர் தான் ராய், ஹீரோவோட பார்ட்னர். இவருக்காகவே இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் தமிழில் ரொம்ப சூப்பராகவே டப் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவும் பார்ட்னரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஹீரோவுக்கு இறுதி அஞ்சலி நடக்குது. ஹீரோவுக்கு துரோகம் பண்ண ஃப்ரெண்டும் அங்கே தான் ஹீரோயின் கூட நிற்கிறான். ஹீரோ போய் ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்ணால் எல்லாம் தடுக்கிறாங்க. ஏன்னு தெரியல. அவரோட பார்ட்னர்கிட்ட கேட்குறாரு என்னன்னு. ஏன்னா இவரோட உருவம் வேறு மாதிரி இருக்கும். இவர் யாருன்னு வெளில சொல்ல நினச்சாலும் வாய் கொளரும். சரி, அப்போ உங்கள் உருவம் என்னன்னு ராய்கிட்ட கேட்டால் அவர் காட்டுறாரு. சைடில் போகிற 2 பேர் செம்மையாக ஜல்லு ஊற்றுறாங்க. இப்போ நமக்கும் காட்டுறாங்க. பார்த்தா ஒரு அழகான லேடியோட உருவம். ஹீரோவை பார்த்தா தான் காமெடியாக இருக்கும், சைனீஸ் தாத்தா உருவம். இந்த ராயன்ற பெரியவர் தொண பேசிகிட்டே இருப்பார். நமக்கு இது படத்தில் பார்க்க ஜாலியாக இருக்கும், ஆனால் ஹீரோவுக்கு கடுப்பாக இருக்குது. நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும், பார்க்க வேண்டிய படம். இப்போ இவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே ஒருத்தன் இருக்கான். நாங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வந்திருக்கோம் சொல்லி உள்ளே போகிறாங்க. நீங்கள் செத்துட்டீங்க, நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணி செக் பண்ண வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த இறந்த ஆன்மாவுக்கு மசாலா ஐட்டம்லாம் பெருசாக ஒத்து வராதான். அது சம்மந்தமாக கேள்வி கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் வேணான்னு சொல்கிறாரு. கடைசியாக நம்ம ராய் ஒரு மசாலா டிஷ்ஷை எடுத்து வச்சு இப்படி சாப்பிட்டுட்டே கேட்கக்குள்ள அது இப்படி அரக்கனாக மாறிடுது. இது மாதிரி அரக்கனாக மாறினா ஆன்மா பேர் டெட்டோன்னு சொல்லுவாங்க. இப்படி மாறினதும் நம்ம ஹீரோ அவனை அரெஸ்ட் பண்ண பார்த்தா அதோட கையை கழட்டி கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த தங்கக்கட்டியை எடுத்து வாயில் போட்டு முழுங்கிட்டு தப்பிக்க பார்க்குது. ஒரு வழியாக அது வாயில் இருக்க தங்கத்தை எடுத்து அதை டெட்டோவை சுட்டுட்டாங்க. தங்கத்தை எடுத்து ஆஃபீஸில் கொடுத்துட்டு ஹீரோவுக்கு சந்தேகம் இருக்குன்னு பெரியவர்கிட்ட சொல்கிறாரு. ஏன்னா இவர் போலீஸாக இருக்கக்குள்ள இந்த மாதிரி தங்கத்தை தான் பிடிச்சிருப்பாரு, தோட்டத்தில் புதைச்சிருப்பாரு. அதனால் பெரியவர்கிட்ட சொல்லி இன்ஃபார்மர்கிட்ட அந்த தங்கத்தை கொடுத்து இதை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடச்சா சொல்லுன்னு வேணும்னு அந்த தங்கத்தை கொடுத்துட்டு வந்துட்டார். அந்த இன்ஃபார்மர் அந்த தங்கத்தை வில்லன் அதான் ஹீரோவை துரோகம் பண்ணி கொன்னால அவன்கிட்ட கொடுக்குறான். வில்லனை ஃபாலோ பண்ணால் அவன் ஹீரோ வீட்டுக்கு வந்து ஹீரோயினை விசாரித்து ஹீரோ புதைச்சி வச்ச தங்கத்தை எடுத்துகிட்டு போகிறான். திரும்ப ஃபாலோ பண்ணுறாங்க. அவன் தங்கத்தெல்லாம் ஒரு சூட்கேஸில் வச்சு இந்த வில்லனும் எப்போவும் செத்துட்டான்.
சாவை ஏற்றுக்காம மனுஷ ரூபத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு இடத்துல சூட்கேஸை வச்சுட்டு உட்கார்றான். அதே இடத்துக்கு செம மாசா ஒரு குண்டா வரான். அவன் வில்லன்ட்ட இருக்க சூட்கேஸை வாங்கிட்டு போகிறான். அவனை மடக்கி பிடிச்சி ஹீரோ விசாரிக்கிறான். அப்போது அந்த குண்டை நம்ம ரேவோட உருவத்தை, ஃபீமேல் உருவத்தை பார்த்து இப்படி சொல்லு ஊத்துறான். அவனே வாண்டடாகவே அந்த மசாலாவை ஊந்து பார்த்து டெட்டோவை மாறுறான். ஹல்க்கு தொப்பை போட்டால் எப்படி இருப்பானோ அப்படி உருமாறி சூட்கேஸை எடுத்துகிட்டு தப்பிக்க பார்க்குது. பெரியவர் ஹார்பானை போட்டு அவன் பின்னாலே இப்படி தொங்கிட்டு போகிறாரு. ஹீரோவை தலையில் சுட சொல்கிறாரு. அதுக்கு அந்த டெட்டோ தலையா தளபதியான அப்புறம் பார்த்துக்கலான்னு ராயை இப்படி உதறி விட்டு ஓடுது. அவன் மாடி மாடியாக ஓடுறான். ஒரு லிஃப்ட்டில் ஏறி அவன்கிட்ட இருந்த சூட்கேஸை பிடுங்க ட்ரை பண்ணுறாங்க. லிஃப்ட் மேலே போய் இடித்து விழுது. ஹீரோ சூட்கேஸை பிடுங்கிட்டாரு. அது டெட்டோ தப்பிச்சு போயிடுச்சு. ஆஃபீஸில் இவங்க கொண்டு வந்த தங்கத்தை சப்மிட் பண்ணுறாங்க. அங்கே மேல் இடத்துல இருந்து இவங்க கொண்டு வந்த தங்கத்தை பற்றி தகவல் வந்திருக்கு. இந்த தங்கத்தெல்லாம் ஒன்று சேர்த்து இறந்து மேலே போகிறவங்களாம் ஒரு போர்ட்டல் வழியாக தான் போவாங்க. இந்த தங்கத்தால் அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணி செத்தவங்கள பூமிக்கு கொண்டு வர முடியும். இன்னொரு இன்ஃபர்மேஷன் வருது. ஏன்னா இவங்க பப்ளிக்காக டெட்டோவை மாற விட்டு சிட்டியை நாசம் பண்ணதுக்கு இவங்களுக்கு நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் டே வச்சு கர்மாலாம் தீர்த்து விட்டு இவங்களை எரேஸ் பண்ண போகிறாங்களாம். இதை கேட்டதும் 2 பேரும் டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு முன்னால் ஹீரோயினை மீட் பண்ணி தான் யாருன்னு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க பயந்து போய் ஓடிட்டாங்க பேய்னு நினச்சி. வில்லன் என்ன பண்ணுறான்னா அவன் ஆள்கிட்ட ஒரு பாதி பாம் கொடுத்து ஆர்ஐபிடியில் சரண்டராக சொல்கிறான். ஹீரோ இங்கே வில்லன் வீட்டுக்கு வந்து பின் வழியாக வில்லனை லாக் பண்ணுறான். ஏன் வில்லன் இன்னும் மாட்டலனா அவன் கையில் இருக்க பிரேஸ்லெட், அந்த பிரேஸ்லெட்டை ஒரு மணி இருக்கும், அதை ஹீரோ கழட்ட வைக்கிறாரு. அப்போது அவன் வீடு டோட்டலாக மாறுது. இந்த வீடு எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கோ அந்த அளவு வில்லனோட சோல் அழுவி போயிருக்குன்னு அர்த்தம். வில்லன்ட்ட ஒரு பெரிய கோல்டு பீஸ் இருக்கும். அதை எடுத்துகிட்டு ஆர்ஐபிடி ஆஃபீஸ் போகிறாங்க. வில்லன்ட்ட இருக்க பொருள்லாம் செக் பண்ணுறாங்க. அவன்கிட்ட மீதி பாம் இருக்கும். வில்லன் அங்கே இருக்க டெடோஸ் கூட உட்கார வைக்கிறாங்க. ஏற்கனவே ஒருத்தன்ட்ட பாதி கொடுத்து மாட்ட வச்சுருப்பான் வில்லன். இதுவும் அதே மாதிரி இருக்குன்னு அந்த லாக்கரில் வைக்கிறாங்க. அப்போது அந்த 2 பாமும் ஒன்றாகி ஒரு சவுண்ட் வேவ் க்ரியேட் பண்ணுது. இது என்ன பண்ணுன்னா இது யாரையும் அசைய விடாது பண்ணும். ஆனால் டெடோஸால் அசைய முடியும். ஏன்னா அவங்களுக்கு சரியாக காது கேட்காது. அங்கே ஆர்ஐபிடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு பூமிக்கு போகிற பட்டனை அழுத்திடுவாங்க. அப்போது ராய் அந்த பாமை ஷூட் பண்ணிடுவாங்க. இவங்க சிட்டியில் ஒரு பில்டிங் மேலே கோல்டெலாம் எடுத்து வந்து தங்கத்தை ஒன்று சேர்க்குறாங்க. செத்தவங்கள திருப்பி வர வைக்க. இந்த ஆன்மாக்கெலாம் நரகத்துக்கு போகவே விருப்பம் இல்லை. அதனால் இப்படி ஒரு வேலை பண்ணுதுங்க. சின்ன சின்ன போர்ட்டெல்லாம் நிறையா இடத்துல உருவாகுது. ஹீரோயினோட ஒய்ஃபை வில்லன் கூப்பிட்டா சொல்லி அவங்கள 2 பேர் கூப்பிட வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் ராயும் டெடோஸ் கூட செமையாக சண்டை போடுறாங்க. ஹீரோட ஒய்ஃபை வில்லன் கூப்பிட்டு வந்து மசாலா வச்சு அவனே உருவாமத்தம் காட்டி அவங்கள ஏதோ பண்ண போகிறான். அப்போது ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. நிறையா சண்டை நடக்குது. ஹீரோயினை வில்லன் நரபலி கொடுத்தாதான் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஹீரோயினை குத்திட்டான். எல்லா டெடோஸையும் சுட்டு கொன்று வில்லன் கிட்ட சண்டை போடுறாரு ஹீரோயினோட ரத்தம் அந்த கோல்டு பிளேட்குள்ளே போய் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. பூமிக்கு இறந்தவங்களாம் கொஞ்சமாக வராங்க. ஆனால் ராய் அந்த கோல்டு பிளேட்ஸை கலைக்க ட்ரை பண்ணுறாரு. ஹீரோ வில்லன் கூட சண்டை போட்டு சமாளிச்சுட்டு இருக்காரு. ராய் ஒரு ஐடியா பண்ணுறாரு. என்னென்னா மேலே எலவேட்டருக்கும் இடிஞ்சு மாட்டிக்கிட்டு இருக்கும். அதில் ஒரு ரோப் கட்டி இழுக்கிறாரு. கஷ்டப்பட்டு இழுத்து அதை விழ வச்சிட்டாரு கோல்ட் பிளேட்ஸ் மேலே. கோல்ட் பிளேட்ஸ்லாம் கலைஞ்சி போர்ட்டல் எல்லாம் ரிவர்ஸில் போகிறாங்க. வில்லனை ஹீரோ சுட்டுட்டாரு. எல்லாம் அப்படியே நிற்குது. ஹீரோயின் செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோயின் கிட்ட என்னை மறந்துடு, நீ வேறு கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு இன்னும் லைஃப் இருக்குன்னு சொல்கிறாரு. கண் முழிச்சா ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஹீரோ அதை செக் பண்ணிவிட்டு வெளில வராரு. நம்ம ராய் இருக்கார். அவங்கள மேலே இருக்க அந்த லேடி பார்த்துட்டு போகிறாங்க. சைனீஸ் தாத்தாவோட உருவம் ஹீரோவுக்கு பிடிக்கலையா, அதனால் ராய் அவருக்கு பேசி வேற ஒரு உருவத்தை வாங்கி கொடுத்துருக்காரு. பார்த்தா டீனேஜ் பொண்ணு. அதுக்கு டீத் கூட ஒழுங்காக இல்லை. வேற ஒரு கேஸை பார்க்க போகிறாங்க. படமும் முடிஞ்சு. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு தமிழ் டப்பிங் தான். சேனலை சப்போர்ட் பண்ணி எனக்கு உங்களோட சப்போர்ட்டை காமிங்க. பாய்.